ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூப்பரான கஸ்தூரி மஞ்சள் சோப் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது எல்லாமே கஸ்தூரி மஞ்சள் சோப் தான். இந்த கஸ்தூரி மஞ்சள் சோப் எப்படி செய்கிறதுன்றதுக்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க. ஸோ இன்றைக்கி கஸ்தூரி மஞ்சள் சோப்புக்கு தேவையான கோட் மில்க் பேஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். 2 kg கிட்ட எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு கோட் மில்க் பேஸ் இல்லை அப்படின்னா கிளிசரின் சோப் பேஸில் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கஸ்தூரி மஞ்சள் பவுடரை எடுத்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ பவுடரை டைரெக்டாக நம்ம போடும்போது கட்டி கட்டியாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 1 ஸ்பூன் வந்து கஸ்தூரி மஞ்சள் பவுடர், அதே சேம் அளவுக்கு வந்து வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டே நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறது பெஸ்ட்டு. ஸோ நார்மல் டர்மரிக் இருந்தால் கூட நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நான் வந்து கஸ்தூரி மஞ்சள் தான் சேல் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதே தான் எடுத்திருக்கேன். ஸோ வச்சுக்கோங்க இதை. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பேஸ் எல்லாமே மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நல்லா இன்னும் கொஞ்சம் மெல்ட் ஆகட்டும். ஸோ இந்த கஸ்தூரி மஞ்சள் சோப்ஸ் வந்துட்டு கேர்ள்ஸ் ஒன்லி யூஸ் பண்ணலாம், பாய்ஸ்க்கு வேணாம். ஏன்னா வந்துட்டு மஞ்சள் சேர்த்துக்கிறதுனால ஹேர் வந்துட்டு க்ரோத் ஆகாது பாய்ஸ் யூஸ் பண்ணும்போது. ஸோ கேர்ள்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம், நல்லாயிருக்கும். ஸோ நல்லா கரைஞ்சிச்சு. இப்போது நம்ம அந்த மிக்ஸிங்கை சேர்த்துக்கலாம். ஸோ பாருங்கள், நல்லா கொஞ்சமான அளவு தான் 2 kg எடுத்திருக்கேன். அதுவே நல்லா ஃபுல் 2 kgக்கும் நல்லா மிக்ஸ் ஆகும். பாருங்கள், ஃபுல்லாமே மிக்ஸ் ஆயிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம மிக்ஸ் பண்ணி போகிறனால சூப்பராக மிக்ஸ் ஆயிடுச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு எசென்சியல் ஆயில் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்துட்டு மஸ்க் ஃப்ளேவரில் எசென்சியல் ஆயில் எடுத்திருக்கேன். இது ஒரிஜினல் மஸ்க் ஃப்ளேவருங்க. இது இந்த பாட்டில் அளவே வந்துட்டு 250 ருபீஸ் வந்துச்சு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 15 ml இருக்கும். ஸோ இந்த ஃப்ளேவர் இன்றைக்கி எடுத்திருக்கேன். இது பியூர் மஸ்க் ஆயிலுங்க. ஸோ 15 ml அப்படியே எடுத்தாச்சு. ஸோ இது கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எசென்சியல் ஆயில் கிடைக்கலனா ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் கூட நீங்கள் உங்களுக்கு பிடிச்சமான ஃப்ளேவரில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம மோல்டில் ஊற்றி வைக்க போகிறோம். உங்களுக்கு மோல்டு இல்லைன்னா நார்மல் டிஸ்போசபிள் கப்பில் கூட ஊற்றி வச்சுக்கோங்க. ஸோ இது வந்துட்டு நான் கிஃப்ட் பேக்கு ரெடி பண்ணுறதுனால இந்த சைஸ்க்கு ஊற்றி வைக்கிறேங்க. பாருங்கள், சூப்பராக எல்லோ கலர்லேயே வந்துடுச்சு நம்மளுக்கு சோப்பு. நீங்கள் இந்த மாதிரி மஞ்சள் சோப் ரெடி பண்ணுறதுனா கோட் மில்க் சோப்பில் ரெடி பண்ணுறது பெஸ்ட்டுங்க. ஸோ அதே கலர் வந்துடும் நமக்கு. ஸோ அந்த பாருங்கள், இந்த நுரையெல்லாம் போகிறதுக்கு ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க. பாருங்கள், ஃபுல்லாக வந்து பபிள்ஸ் இல்லாமல் சூப்பராக ஆயிடுச்சு நீட்டாக. ஸோ இப்போ காஞ்சிருச்சு நல்லா. இதை நம்ம அன்மோல்ட் பண்ணிக்கலாம். இதை அன்மோல்ட் பண்ணிவிட்டு ஒரு 2 days நல்லா ட்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். சீக்கிரம் கரையாது யூஸ் பண்ணும்போது. ஸோ நீங்கள் உடனே யூஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக கரைஞ்சிருங்க. இப்போ பாருங்கள், அழகாக வந்துடுச்சு நம்மளுக்கு சோப்பு. ஸோ அவ்வளோதாங்க, கஸ்தூரி மஞ்சள் சோப் எப்படி செய்யுதுன்னு பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு. ஸோ நான் போடக்கூடிய எல்லா வீடியோவும் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வந்துடும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.